Hi guys, this is a compilation of days 7, 8 and 9. நான் 3 நாளைக்கான வீடியோ சேர்த்து ஒரே ரீலாக போட போகிறேன். ஏன்னா எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. எல்லாமே தலைவலியான ரெக்கார்டால் வந்தது. 3 நாளில் என்ன பண்ணேன்னா, எந்திரிச்சேன், ரெக்கார்ட் எழுதினேன், காலேஜ் போனேன், வந்தேன், ரெக்கார்ட் எழுதினேன், தூங்கினேன், மறுபடியும் அதே தான். சரி, இதை விடுவோம். பொங்கல் ஹாலிடேஸ்க்கு செடிக்கெலாம் தண்ணி ஊற்றிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சரி, இந்த பெரிய ரீலாக போடுறதுனால இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோம். அதுதான் இன்வெஸ்டிங். இன்வெஸ்ட் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணணும். ஆனால் அது ஸ்டாக்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபிசிக்கலான ப்ராடக்ட்ஸாக கூட இருக்கலாம். லைக் கோல்டு அந்த மாதிரி எதனா. உங்ககிட்ட இருக்க ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவை நீங்கள் உங்கள் கையிலே வச்சுருக்காமல் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, அது உங்களுக்கு தான் ஃபியூச்சரில் நல்ல ரிட்டர்ன்ஸாக வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2010 நீங்கள் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா, இன்றைக்கி அதோட வேல்யூ வந்து 20 lakhs கிட்ட வந்திருக்கும். தட்ஸ் த பவர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். 80% இன்வெஸ்ட்மெண்ட்டையும் 20% ட்ரேடிங்கை வச்சுருந்தா ஒரு நல்ல லைஃப் லீட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த சீரீஸ் முடியும் போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் என்ன நடக்க போகுதுன்னு. பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நான் பொங்கல் முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன். பாய் பாய்.